நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் ருத்திரகாளி மகா மந்திரம். அதாவது மயானகாளி அப்படின்றது மயானத்திலிருந்து வரக்கூடியது மயானகாளி. ருத்திரகாளி அப்படின்றது அதாவது போர் நடந்து அழிஞ்ச இடத்துல இருந்து உதிக்கக்கூடியது. அதாவது அந்த மண்ணு எதுக்குமே உபயோகப்படாது. அந்த மண்ணை உப்பு கைக்கும். அதில் தான் வைத்தியர்கள் இப்போ அதில் இரவு நேரங்களில் பூநீர் அப்படின்றத எடுத்துக்கொண்டு முப்பு செய்வாங்க. 3 உப்பு சேர்ந்தது முப்பு. அது செய்யக்கூடிய அந்த மண்ணு கிடைக்கக்கூடிய இடத்துல தான் அந்த ருத்ரகாளி என்ற சக்தி எப்போவுமே பயங்கர வீரியத்தோடு இருந்து ரொம்ப நல்ல முறையில் செயல்படும். பார்வதியின் இன்னொரு வடிவம் தான் காளி. இதில் ருத்ரகாளி அப்படின்றது போர் நடந்து இல்லை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது பூமியே ஒரு எதுக்குமே இந்த மண்ணு ஆகாது அப்படின்ற அளவுக்கு அந்த இது இருக்கும். அதைத்தான் ருத்ர இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ருத்ரம்னா அழிஞ்சு போன இடம். அதுல இருந்து வந்ததே இந்த ருத்ரகாளி. அதனுடைய அந்த அந்த மண்ணை எடுத்து நம்ம வச்சு வைத்தியர்கள்ட்டையோ இல்லை மாந்திரிகள்கிட்டயோ யார்ட்டையாவது இந்த உப்பு, அதாவது அந்த மண்ணில் விளையிற உப்பை ஒரு 100 கிராம் வாங்கிக்கிறோம். வாங்கி அதில் சின்ன ஒரு உருவம் செஞ்சு அதை காளியாக நினச்சி அதை வச்சு அதுக்கு சூடம்பத்தி, சாம்பிராணி, அவல், பொரிக்கடலை அத்தனையும் வச்சு பூஜைக்கு உண்டான என்னென்ன தேவையோ அத்தனையும் வச்சு இந்த ருத்ரகாளியை நம்ம இதில் கொடுத்துருக்க மந்திரத்தை சொல்லி வரும்போது ஒரு 10 நாள் 12 நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். அதாவது என்னென்ன ஒரு கஷ்டம்னு இருக்கோ அத்தனையும் மாறும். என்னென்ன ஒரு தொந்தரவு இருக்கோ அத்தனையும் தீரும். திருமண தடை, கடன் சுமை, அதே மாதிரி தோஷங்கள், கிரக தோஷம், குழந்தைகளுக்கு உண்டாகிற எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லி வேப்பிலை அடிக்கும்போது உடனே விலகிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு இது சின்ன பிள்ளைகள்லேருந்து வயசான ஆளுகள் வரைக்கும் இந்த இந்த முறைப்படி இந்த மந்திரத்தை சொல்லி பயன்படுத்தி வரும்போது அருமையாக அவங்களுடைய வாழ்க்கை அமையும். இந்த மந்திரத்தை யாரோட 48 நாள் வழிமுறையோட விதிமுறையோட சொல்லி வர்றாங்களோ அவங்களுக்கு வறுமைன்றதே இருக்காது. செல்வ செழிப்பு ஏற்படும். வீடு வாசல் புகழ் அத்தனையும் கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை பல பேருக்கு கொடுத்து பயனடைஞ்சிருக்காங்க. அதனால இந்த மந்திரத்தை நான் சொல்றதுல ரொம்ப எனக்கே ஒரு பெருமை இருக்கு. இதை ஒவ்வொருத்தரும் சொல்லி பயனடையுமாறு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல் நான் சோழி பிரசன்னம் நடத்துகிறேன். அந்த சோழி பிரசன்னம் நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறது அத்தனையும் சொல்லலாம். ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவர் வீடு எந்த திசையில் இருக்குது, சந்துக்குள்ள இருக்கா, மெயின் ரோட்டில் இருக்கா, அவர் வீட்டு பக்கத்தில் தெய்வம் என்ன தெய்வம் இருக்குது, அதே நேரத்தில் அவருக்கு எத்தனை குழந்தை, என்ன ஏதுன்னு அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொல்லி அதே நேரத்தில் வரும்போது அவருக்கு என்ன காரணத்துக்காண்டி வர்றாரு அப்படின்றத ரொம்ப துல்லியமாக சொல்லும்போது அந்த அளவுக்கு நல்ல விதமாக வேலை செய்யும். நான் சொல்லித்தர்ற சோழி பிரசனம் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். அது வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அதை கற்றுக்குறேங்க. அது ஒவ்வொருத்தருக்குமே வேண்டிய ஒரு அருமையான ஒரு பயிற்சி. இப்போ மந்திரத்தை பார்ப்போம். ஓம் காளி, ஓம் மகா காளி, ஓம் ருத்ரகாளி, ஓம் அஷ்டகாளி, ஆங்கார காளி, பைரவி, சாமுண்டி, ஐயும் கிளியும் அவ்வும் சவ்வும் என் மனதில் வீரம் தீரம் ஏற்பட அருள்வாய், என் எதிரிகள் நசி நசி மசி மசி சுவாக. இந்த இதில் நசி நசி 4 தடவை வந்திருக்கு. அதில் நசி நசி அதுக்கடுத்து மசி மசின்னு எழுதிக்கிடுங்க. அதுதான் கரெக்டான மந்திரம். இதை செஞ்சு எல்லோரும் பயன்படுத்துங்க. அதே மாதிரி நான் மாந்திரிய பயிற்சி நடத்தலாம் அப்படின்னு இருக்கேன். அதை ஜூலை மாதம் 1ஆம் தேதியில் அந்த பயிற்சியை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அந்த பயிற்சியில் எல்லாமே சொல்லி, அதாவது அஷ்டகர்மத்திலேருந்து ஈடு மருந்துலேருந்து எல்லாமே சொல்லி தந்துடுவேன். அந்த பயிற்சி வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி அந்த தேதிக்கு எனக்கு சொல்லிடுங்க. அதை பயிற்சியை நான் எடுத்து நடத்தலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். அந்த மாந்திரிய பயிற்சி ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிட்டு எல்லா விதத்துலையும் நல்ல விதமாக பலனளிக்கும். அது ஒரு நாள் பயிற்சி.
அதே மாதிரி வந்து அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் நடத்திடுவான். அந்த அளவுக்கு ஒரு அருமையான பயிற்சி. அதில் ஒவ்வொருத்தரும் கலந்துக்கிட்டு வெற்றி அடையணும், வாழ்க்கையில் முன்னேறணும், செல்வ செழிப்போட வாழணும். எல்லோரும் நல்லா இருக்கும்போது நம்மதுக்கு கஷ்டப்படுறவங்க அப்படின்ற ஒவ்வொருத்தரும் இந்த பயிற்சியில் கலந்து நல்லா வரணுன்றதே என்னுடைய நோக்கம். ஒவ்வொருத்தரும் கலந்துக்கிறங்க. மிகவும் நன்றி.